Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமான சாமை அரிசி வச்சு அதாவது லிட்டில் மில்லட் இது வச்சு ரொம்பவே டேஸ்டியா ஒரு பொங்கல் எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான ஆரோக்கியமான சாமை மில்லட் வச்சு நம்ம சூப்பரா பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா அரை கப் அளவுக்கு நான் வந்து சாமை அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலயுமே கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து சரியா அரை கப் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கோம். உங்களுக்கு துவரம் பருப்புக்கு பதிலாக நீங்க பாசி பருப்பும் எடுத்துக்கலாம். 1/4 கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கடலை பருப்பு எடுக்கணும். கடலை பருப்பு போட்டு பண்ணோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும், அதுக்காக சேர்த்திருக்கோம். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 3லேருந்து 4 தண்ணி விட்டு நல்லா வந்து அலசி எடுக்கணும். ஏன்னா இதுல நிறையவே தூசி அழுக்கு எல்லாமே இருக்கும். நல்லா வந்து அலசி எடுங்க. இப்போ பாருங்க நம்ம நல்லா கழுவிட்டோம். இனிமேல் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம். இந்த டைம்ல குக்கரை எடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு, அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இவ்வளோ போட்டுட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5லேருந்து 6 பூண்டு இதை வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன், இதை நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இது ஃபுல்லாகவே போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நம்ம இந்த வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து வதங்கி வந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து இன்னைக்கு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் கேரட், அப்புறமா ஒரு தக்காளி, இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை. நான் இவ்வளோதான் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க உங்களுக்கு என்ன வெஜிடபிள் வேணாலும் இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். அதாவது ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர், அப்புறமா கேப்சிகம் போட்டுக்கலாம், பொட்டேட்டோ போட்டுக்கலாம், பீன்ஸ் போடலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எது வேணா போடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து கேரட் மட்டும்தான் போட்டிருக்கேன். கேரட் நம்ம கண்டிப்பாக போடணும். கேரட் போட்டு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். மிளகாய் தூள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா இங்கே எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து அது ஸ்கிப் பண்ணிடலாம், வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இவ்வளோ போட்டுட்டு இவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த தூளும் இந்த காயும் எல்லாம் கொஞ்சம் நல்லா இதில் வதங்கட்டும். இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நான் சரியா 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். 4 கப்பு தண்ணி அப்படிங்கிறது சரியா இருக்கும். நம்ம அரை கப் அளவுக்கு சாமை அரிசி எடுத்தோம், 1/4 கப்பு நம்ம பருப்பு எல்லாமே எடுத்திருந்தோம். அதுக்கு இந்த அளவு தண்ணி வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இப்ப தண்ணி வந்து கொஞ்சம் நம்ம விட்டதுக்கு அப்புறமா கொதி வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ஊற வச்சிருந்த அந்த அரிசி எல்லாத்தையுமே போட்டுடலாம். இப்ப எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு முறை நல்லா கிளறி கொடுத்துட்டு நம்ம குக்கர் மூடி ஒரு 2 விசிலுக்கு லோ ஃப்ளேமில் அடிக்க விட்டுட்டோம் அப்படின்னாலே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இம்மீடியட்டாக குயிக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தி ரெசிபி. இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது. சிம்பிளாக நீங்கள் வந்து ஈஸியாக ரெடி பண்ணி முடிக்கலாம். பெஸ்ட், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 விசில் அடிச்சதுக்கு அப்புறமா ஏரெல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக வந்து கிடைக்கும். பாருங்க எவ்வளோ சாஃப்டா எவ்வளோ சூப்பரா பூ மாதிரி வந்திருக்குன்னு. இதோட டேஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான லிட்டில் மில்லட் வச்சு சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணுங்க. இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணால் வச்சு சாப்பிடலாம், சாம்பார் கூட வச்சு சாப்பிடலாம். ஆனால் நம்ம வந்து பருப்பெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.